ஐபிஎல்ல கடந்த 3 சீசனா வேற லெவல்ல கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்க ஒரு சில பிளேயர்ஸ்ல நம்ம தமிழ் பையன் சாய் சுதர்சனோட பேரு டாப்ல வந்து நிக்குங்க. அதாவது இவர் ஐபிஎல் கேரியர் ஸ்டார்டிங்ல இருந்து வெறும் ரெண்டு மேட்ச் தான் 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிருக்காப்ல. ஆடுற ஒவ்வொரு ஷாட்ஸும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். வேற லெவல்ல கன்சிஸ்டன்சி இருந்தாலும் இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா கான்ட்ரவர்சியா போயிடும். வாங்க நம்ம தலைவன் ஸ்டோரிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி தலைவனோட பேட்டிங் முடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைவனோட பேரண்ட்ஸ்னு பார்த்தோம்னா அப்பா ஒரு அத்லெட், அம்மா வந்து வாலிபால் பிளேயர். சரி இவனு ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டுருவான்னு பாக்குறப்பதான் தலைவனோட கிரிக்கெட் கண்ணுக்கு தெரியுது. வச்சு போலன்னு பொழந்தனால தலைவனுக்கு கிரிக்கெட்ல பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கு. அண்ணனோட அசுரத்தனம் வெளியே வந்தது சிஎஸ்கேல தான். என்னடா அவன் சிஎஸ்கேக்கு விளாண்டது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்க்கு தரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணி அப்ப அங்க அம்படி ராய்டு கோச்சிங் அடியில செம்மையா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவனோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து 2022ல ஜிடி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல சான்ஸ் அவ்வளவா கிடைக்கல. ஆனா 2023ல சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் அடிச்ச 96 யாருனாலையும் மறக்க முடியாதுங்க ஃபைனல்ஸ்ல. அதுக்கப்புறம் என்ன லாஸ்ட் 2 சீசனா பொலன்னு பிறந்து இந்த வருஷம் கண்டிப்பா ஆரஞ்சு கேப் வாங்கிடுவாருங்க தலைவர்.